ஒரு கதையோட கூட இன்று ஆராதனையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு விரும்புகிறோம். ஒரு ஊரில் ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்களாம், ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் எவ்வளோ நாள் தான் நம்ம கிராமத்திலேயே இருக்கிறது, சிட்டியில் போயிட்டு ஒரு நல்ல தொழிலை செஞ்சு முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் பிளான் போட்டு, ஒருத்தர் குயவன், ஒருத்தர் விவசாயியா. 2 பேரும் என்ன பண்ணாங்களா, ஒரு ஒட்டகத்தை வர வச்சு அந்த ஒட்டகத்துக்கு மேலே ஒரு பக்கம் ஃபுல்லாக இந்த பானைகள் சம்மந்தப்பட்ட பொருளும், ஒரு பக்கம் ஃபுல்லாக இந்த விவசாயிங்க தக்காளி, வெங்காயம், காய்கறிகள் அதெல்லாம் வச்சுட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போது கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும் போது இந்த குயவன் பார்க்குறானா, அந்த ஒட்டகம் என்ன பண்ணுதான், பசியில் அந்த செடிகள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே அந்த குயவனுக்கு ஒரே சிரிப்பு. அப்பா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே காய்கறியும் பழங்களையும் அது சாப்பிட்டுதான் எல்லாம் போச்சா, அவன் போய் எப்படி சிட்டியில் பெரிய ஆளாக போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு போனானா. கொஞ்சம் தூரம் போக போக இந்த காய்கறிகள்லாம் குறைஞ்சி வெயிட்டு தாங்க முடியாமல் அந்த பானை இருந்த சைடு கீழே விழுந்து உடஞ்சி நாசமாக போச்சான் எல்லாமே. ஸோ மற்றவங்களுக்கு தீமை நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சந்தோஷப்படுறோம். ஆனால் அது நமக்கு நடக்கும்போது தான் அந்த தீமையை பற்றி தெரியும். நம்ம அவங்களுக்கு தீமை நடக்கும்போது ஒன்று தான் செய்யணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதை தொடர்ந்து நம்மளுடைய சேனல் 316 இந்த இரவு நேர ஜெபத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அநேக பேருக்காகவும் அநேக நாடுகளுக்காகவும் இரவு நேர ஜெபத்தில் ஆராதனை முடிந்து நம்மளுடைய செய்தி முடிந்து இரவு நேரத்தில் அநேக பேர் ஜெபிக்கிறீங்க. மற்றவர்களோட தீமையை கண்டு சந்தோஷப்படாமல் தொடர்ந்து மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை பலனை இழந்திருக்கீங்களா?